எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு ஜனவரி 21, 2026க்கான செய்திகளை பத்தி பேச போறோம். உங்க கூட இருக்கிறது நான் நிலா. நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கான்டென்ட் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா மற்ற சோர்சஸை விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஆமா, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கான்டென்ட்டை சுருக்கி ஆனா சத்தலமா தராங்க. மத்தவங்களை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட் படிச்சாலே போதும். சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கான நியூஸ்குள்ள போலாமா? கண்டிப்பா, வாங்க போகலாம். முதல்ல நேஷனல் நியூஸ். கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஜெம், அவங்களோட உமனியா இனிஷியேட்டிவோட 7th ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க. ஓ, உமனியா இனிஷியேட்டிவா? அது என்னது? இது 2019ல லான்ச் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். விமன் லெட் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மற்றும் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ல, அதாவது அரசாங்க கொள்முதல்ல பங்கெடுக்க வைக்கிறது தான் இதோட நோக்கம். இது மூலமா அவங்க தங்களோட ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு விற்க முடியும். சூப்பர்! இதனால நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்களே. அப்சல்யூட்லி. ஜனவரி 14, 2026 நிலவரப்படி ஜெம் போர்ட்டல்ல 2 லட்சத்துக்கும் அதிகமான விமன் லெட் எம்எஸ்எம்இஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதோட ஜெம் இப்போ விமென்ஸ் கலெக்டிவ் ஃபோரம் கூட ஒரு எம்ஓயூவும் சைன் பண்ணிருக்காங்க. விமன் என்டர்பிரனியர்ஸ்க்கு ஆன்போர்டிங், கம்ப்ளையன்ஸ், ப்ராடக்ட் லிஸ்டிங், ட்ரைனிங்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக. கிரேட்! ஜெம் பத்தி சில ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் சொல்லுங்களேன். நிச்சயமா. ஜெம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. இதோட சிஇஓ மிஹிர் குமார். இது 2016ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்ததா எக்கானமி நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் டெக்ஸ்டைல் மிஷினரிக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர், அதாவது QCOவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. QCO ரிமூவல்னா என்ன அர்த்தம்? இதனால இறக்குமதி செய்யப்படுற டெக்ஸ்டைல் மிஷினரிக்கு இனிமே மேண்டேட்டரி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது BIS சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இறக்குமதி பண்றது இனிமே கொஞ்சம் ஈஸியாகும். அண்டர்ஸ்டுட். அடுத்ததா IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இந்தியாக்கான GDP growth forecast அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஓ ரியலி? எவ்ளோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க? ஃபினான்ஷியல் இயர் 26க்கு முன்னாடி 6.6% சொன்னதை இப்போ 7.3% ஆக உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி FY 27க்கு 6.2%ல இருந்து 6.4% ரிவைஸ் பண்ணிருக்காங்க. FY 28 ப்ரொஜெக்ஷனும் 6.4% தான். இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ். IMF பத்தின ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் என்ன? IMFோட மேனேஜிங் டைரக்டர் கிறிஸ்டலீனா ஜார்ஜீவா. ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. 1944ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 190 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கு. IMF மட்டும் இல்ல, வேர்ல்ட் பேங்க்கும் இந்தியாவோட GDP ஃபோர்காஸ்ட் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அவங்களோட குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் படி FY 26க்காக இந்தியாவோட GDP growth ஃபோர்காஸ்ட 6.3%ல இருந்து 7.2%க்கு உயர்த்திருக்காங்க. வாவ்! சோ ரெண்டு பெரிய ஆர்கனைசேஷன்ஸும் நம்ம எக்கானமி மேல நம்பிக்கையா இருக்காங்க. வாட் அபவுட் ஃபியூச்சர் இயர்ஸ்? FY 27ல growth 6.5%க்கு மாடரேட் ஆகும்னும், அப்புறம் FY 28ல 6.6% ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும்னும் ப்ராஜெக்ட் பண்றாங்க. வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் நம்ம இந்தியரான அஜய் பங்கா தான். ஹெட்குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC. இதுவும் 1944ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அஜய் பங்கா தான் இப்போ பாஸ். சரி, அடுத்த நியூஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI, டிசம்பர் 2025ல 1.33% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நவம்பர்ல இது 0.71% இருந்துச்சு. இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இது RBIயோட லோவர் டாலரன்ஸ் லிமிட்டான 2%க்கு கீழே தான் இருக்கு. சோ நோ வரிஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் WPI இன்ஃப்ளேஷன் 0.83% ஆகவும், ஃபுட் இன்ஃப்ளேஷன் நெகட்டிவ்ல, அதாவது -2.71% ஆகவும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நெகட்டிவ் ஃபுட் இன்ஃப்ளேஷன்னா உணவுப் பொருட்கள் விலை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது மக்களுக்கு நல்ல செய்தி. ஆமா, ஒரு சின்ன பிரேக்குக்கு முன்னாடி இந்த ஸ்கோர் கிளவர் ஆப் பத்தி சொல்லியே ஆகணும். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற இந்த ஆப் கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் GKவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ண உதவும். ஆமா,
அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, நியூஸுக்கு திரும்புவோமா? கண்டிப்பா. இப்போ பேங்கிங் நியூஸ். செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ற பெஞ்ச்மார்க்ஸோட கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரொபோசல் அது? அவங்களோட இண்டெக்ஸ் ப்ரொவைடர்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2024ல சிக்னிஃபிகண்ட் இண்டிசஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு 20,000 கோடி ரூபாய் த்ரெஷ்ஹோல்டை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா AMFI கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த த்ரெஷ்ஹோல்டு அடிப்படையில் 47 இண்டிசஸை சிக்னிஃபிகண்டா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது PFRDA-லிருந்து ஒரு நியூஸ். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் NPSக்கு கீழே அஷ்யூர்ட் பேஅவுட்ஸ் கொடுக்கறதுக்கான கைட்லைன்ஸை உருவாக்க ஒரு ஹை லெவல் கமிட்டியை செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டிக்கு யாரு தலைவர்? இந்த 15 மெம்பர் கமிட்டிக்கு டாக்டர் MS சாஹூ தலைமை தாங்கிறார். இவரு இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா IBBI-யோட ஃபார்மர் சேர்பர்சன். காட் இட். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு போகலாம். நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி NHA டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? இந்தியாவோட ஃபிளாக்ஷிப் ஹெல்த் பிளாட்ஃபார்ம்ஸ்ல AI பவர்டு மல்டிலிங்குவல் சப்போர்ட்டை இன்டகிரேட் பண்றதுக்கு தான். இந்த சைனிங் செரமனி புவனேஸ்வர் ஒடிஷால நடந்த சிந்தன் ஷிவிர்ல நடந்தது. சூப்பர். அடுத்ததா கொரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஒரு கார்ப்பரேட் ரிசர்ச் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இண்டஸ்ட்ரி ஏகேடெமியா கேப்பை பிரிட்ஜ் பண்ணி அக்ரிகல்ச்சர் மற்றும் சஸ்டெயினபிலிட்டில அட்வான்ஸ்டு ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்றது தான் இதோட எய்ம். அடுத்து டெய்ரி செக்டாருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR அண்ட் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு NDDB நியூ டெல்லியில ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா லெபார்டரி ரிசர்ச்க்கும் கிராஸ் ரூட் அப்ளிகேஷனுக்கும் இருக்கிற கேப்பை குறைச்சு இந்தியாவோட டெய்ரி செக்டரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு தான். ICAR பத்தி சொல்லணும்னா அதோட டிரெக்டர் டாக்டர் மங்கிலால் ஜாட், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இது 1929ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. BHINA மறுபடியும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸி போல. ஆமா, இந்த தடவை மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கூட. எதுக்குன்னா ஸ்டேட்ல மல்டிலிங்குவல் டிஜிட்டல் கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. இந்த அக்ரிமெண்ட் போபால்ல நடந்த ரீஜனல் AI இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் 2026ல ஃபார்மலைஸ் ஆச்சு. இன்ட்ரெஸ்டிங். இப்போ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பார்க்கலாம். நீதி ஆயோக் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் 2024ஓட 4th எடிஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல யார் டாப்ல இருக்கா? பெரிய மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா 68.01 ஸ்கோரோட டாப்ல இருக்கு. அடுத்து தமிழ்நாடு அண்ட் குஜராத். சின்ன மாநிலங்கள்ல உத்தராகண்ட் ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் நாகாலாந்து. இந்த இண்டெக்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுல 4 பில்லர்ஸ் இருக்கு. பிசினஸ் ஈகோசிஸ்டம்க்கு 40% வெயிட்டேஜ், எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 20%, பாலிசி அண்ட் கவர்னன்ஸ்க்கு 20% அண்ட் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு 20% வெயிட்டேஜ். நீதி ஆயோகோட சேர்மன் நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். CEO BVR சுப்பிரமணியம். இது 2015ல உருவாச்சு. அடுத்ததா ஒரு புது இண்டெக்ஸ். இந்தியா ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் குளோபல் ஃப்ரேம் ஒர்க்கை லான்ச் பண்ணிருக்கு. நாமளே லான்ச் பண்ணோமா? ஆசம். நம்ம ரேங்க் என்ன? நாம குளோபலி 16th ரேங்க்ல இருக்கோம். சிங்கப்பூர் இந்த இண்டெக்ஸ்ல டாப்ல இருக்கு. இந்த இண்டெக்ஸை வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ஃபவுண்டேஷன் WIF தான் JNU அண்ட் IIM மும்பை கூட சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க. யார் இதை அன்வேல் பண்ணது? ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தான் இதை நியூ டெல்லியில அன்வேல் பண்ணாரு. இது 3 பில்லர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இன்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். 6th ஏசியன் இந்தியா டிஜிட்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இதை யாரு ஹோஸ்ட் பண்ணா? வியட்நாம் தான் வர்ச்சுவலா ஹோஸ்ட் பண்ணாங்க. தீம் வந்து அடாப்டிவ் ஏசியன் ஃப்ரம் கனெக்டிவிட்டி டு கனெக்டட் இன்டெலிஜென்ஸ். இந்த மீட்டிங்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் செக்ரட்டரி அமித் அகர்வாலும் வியட்நாம் மினிஸ்டர் நிகுவன் மன்ஹுங்கும் ஜாயிண்டா சேர் பண்ணாங்க. என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க? A comprehensive 2026 digital work plan அப்ரூவ் பண்ணாங்க. ஏசியன் இந்தியா ஃபண்டை ஆபரேஷனலைஸ் பண்ணாங்க அண்ட் கடைசியா ஹானோய் டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணாங்க. இப்போ சயின்ஸ் நியூஸ். இந்தியாவோட முதல் இண்டிஜீனியஸ் லெக்ட் மொபைல் மேனிபுலேட்டர் அன்வெயில் ஆயிருக்கு. பேர் வந்து ஸ்கார்ப். ஸ்கார்பா? விரிவா சொல்லுங்க.
4-legged collaborative robotic platform. இது ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் எக்ஸ்டெரா ரோபாட்டிக்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஐஐடி கான்பூர்ல இன்குபேட் ஆகியிருக்கு. 4 கால்ல நடக்கிற ரோபாட் செம. ஸ்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு? கேரளால கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அராலம் வைல்ட் லைஃப் சாங்சுரியை இப்போ அராலம் பட்டர்ஃப்ளை சாங்சுரின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. இதுதான் கேரளாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி. இது யுனெஸ்கோ வேர்ல்ட் நேச்சுரல் ஹெரிடேஜ் சைட்டான வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு பகுதி. அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான செய்தி. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு புது பிரசிடென்ட் அண்ட் வைஸ் சேர்மனா டீனா பொவல் மெக்காமிக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கடைசியா ஸ்போர்ட்ஸ். விதர்பா அவங்களோட முதல் விஜய் ஹசாரே ட்ரோஃபியை வின் பண்ணிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணாங்க? ஃபைனல்ல சௌராஷ்டிராவை 38 ரன்ஸ் வித்தியாசத்துல பெங்களூர்ல நடந்த மேட்ச்ல டிஃபீட் பண்ணாங்க. விதர்பால சேர்ந்த அமன் மொகாடி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் வாங்கினாரு. அதர்வா தைடே பிளேயர் ஆஃப் த மேட்ச். சௌராஷ்டிராவை சேர்ந்த அங்குர் பன்வார் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. கிரிக்கெட்டுக்கு அப்புறம் செஸ். இந்தியாவுக்கு 92nd கிராண்ட் மாஸ்டர் கிடைச்சிருக்காரு. யார் அவரு? டெல்லியை சேர்ந்த செஸ் பிளேயர் ஆரியன் வர்ஷ்னே அர்மேனியால நடந்த 16th ஆண்ட்ரானிக் மார்கரியன் மெமோரியல் டைட்டில வின் பண்ணி இந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணாரு. கடைசியா ஃபுட்பால். ஸ்பானிஷ் சூப்பர் கப் 2026 டைட்டில எஃப்சி பார்சிலோனா வின் பண்ணிருக்காங்க. யாரு கூட ஃபைனல்? ரியல் மேட்ரிட் கூட 3-2 என்ற ஸ்கோர்ல டிஃபீட் பண்ணாங்க. ஃபைனல் மேட்ச் சவுதி அரேபியால ஜெட்டால நடந்தது. வாவ், வாட் அ மேட்ச். சரி, இம்பார்ட்டன்ட் டேஸ் பத்தி பார்த்துடலாம். வேர்ல்ட் ஹிந்தி டே ஜனவரி 10 அன்னிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்சர்வ் பண்றாங்க. 1975ல நாக்பூர்ல நடந்த வேர்ல்ட் ஹிந்தி கான்ஃபரன்ஸை கமெமரேட் பண்றதுக்காக இந்த நாள். அடுத்து பிரவாசி பாரதிய திவஸ், அதாவது என்ஆர்ஐ டே. இது ஜனவரி 9, 1915ல மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாக்கு திரும்ப வந்த நாளை கமெமரேட் பண்ணது. அவ்வளவுதான் இன்னைக்கான செய்திகள். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க கேட்ட எல்லா நியூஸும் எங்க டெலிகிராம் சேனல்ல இருக்கிற பிடிஎஃப்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறோம். தினமும் இரவு 8 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் பத்தி தான் சொல்ல போறோம். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு ஐபிஎல் மாதிரி. ஆமாங்க, அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் क्वेश्चंस இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மாச கடைசி வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்க ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ணவும் ஃபன்னா கத்துக்கவும் கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நிலா. And நான் CB from Score Clever. Keep learning and stay motivated. Bye bye.